வரும்போது ராஜில் ஒரு ரூமை போட்டுட்டு லட்டு மாதிரி ஒரு ஃபிகரை ரெடி பண்ணி பாதுகாப்பாக கூட்டிக்கிட்டு எனக்கு ஒரு பாதுகாப்பு வாங்கிட்டு வாங்க. பணம் நான் தர்றேன். கூட்டு வரேன். பூச்சி முருகா, போலீஸ் உன்னைய பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்க போறாங்க. வந்துட்டாங்க டியே. மதுரை முருகா, இன்னைக்கு மாபெரும் நாள்ரா. எவன் காசுலேயே தண்ணி அடிச்சு, எவன் ஃபோன்லேயே பேசி, எவனையோ பொண்ணு கூப்பிட்டு வச்சுன பார். நீ கேடிடா கேடி. நீங்கெல்லாம் யாரு? பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கோம். கொடுங்க கொடுங்க. நல்லா ஐயா பாதுகாப்பு. வைரஸ் எடுத்து இவன் இல்ல சார், அதை கிழிக்க சார். என்னையா சொல்ற? இவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசுனேன். மைக்கெடுத்து வாயா. எஸ் சார். முடிச்சிருவேன். ஏட்டையா, எனக்கு அடி வாங்கி கொடுக்கறதுக்குன்னே உனக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்களா? என்னடா ஜாரிய பார்க்க போறியா? மாப்பிள தொலைச்சு வண்டி. என்ன ராசித்தேவர, என்ன உன் மகன் முறைச்சிட்டு தெரியுறான்? ஓட்டிடுவான்னு சொல்லுவே. அவன் சின்ன பையன், அவன்கிட்ட போய் முறைச்சிக்கிட்டு மாமா இருக்கார்ல, போய் மிரட்டுங்க. இருக்கு சொல்லு. சிரிச்சுட்ட குடியா? அக்கா மவனுக்கு இல்லாத காசை யாருக்கு சேர்த்துக்க போற? இருடி, உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் அறுப்பப்பட்டா தான் வழிக்கு வருவீங்க. வாத்தாமாமா, முறைக்காத. மரம் அறுத்து சம்பாரிச்ச காசை மனச்சாட்சியே இல்லாம பறிச்சுக்கிட்டு போறானே, இதுக்கு ஒரு விடிவு காலம் வர மாட்டேங்குதே. ஏய் சுப்பு, கொடைக்கானலே கலர்ஃபுல்லா இருக்குடா. நிறைய அனிமன் ஜோடிங்க கையில கேமராவோட வந்திருக்காங்கடா. கிளிக் பண்ணலாமா? சீச்சி, அந்த பழம் புளிக்கும்டா. புளிக்குமா? கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்கடா. எனக்கு தமிழ்நாடே போதும். தமிழ்நாடே போதுமா? வா ஜாஸ்மின், நம்ம போவோம். இவனுங்கெல்லாம் கெட்ட பசங்க. போங்கடி போங்க, போலீஸ் ரவுண்ட்ஸ் வருது. சிச்சி, அந்த பழம் புளிக்குன்னு சொன்னியே, என்ன அது? அது ஜாஸ்மின்ங்கிற தேவதையை பாக்குறதுக்கு முன்னாடி கண்ட கெட்ட கனவுகள் ஜாஸ்மின். எப்படியாவது பேசி என்ன கரெக்ட் பண்றதுலயே இருக்கடா. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குதே ஜாஸ்மின். ஐயோ, நடக்கும். ஆஹா, 9 மணிக்கே காலக்காட்சியை போட்டாங்கப்பா. கொடைக்கானலே குளிர்ல கிடக்குது, இதுங்க 2 மட்டும் சூடுல அலையுதுங்க. என்ன படம் போடுறாங்கன்னு பார்ப்போம். ஓசி தானே. ஆஹா, பிட்டு படம் ஓட்டுறாங்கப்பு. அட பாவிங்களா, குத்துப்படம் பார்க்க வேண்டிய வயசுல பிட்டுப்படமா ஓட்டுறீங்க. இத அந்த ராசுத்தேவன் பார்க்கட்டும், அப்பதான் அவன் நம்புவான். இருங்கடி வர்றேன். ஜாஸ்மின், my love. உடல் மண்ணுக்கு, உயிர் யாருக்கு? யாருக்குன்னு கேளு ஜாஸ்மின். யாருக்கு? ஏன் ஜாஸ்மினுக்கு வந்துருச்சு. இவங்களுக்குலாம் வேற வேலை இல்லையாடா? நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா? ஏய், இந்த நல்ல வேலையில அவங்க வேலையை பத்தி ஏன் ஜாஸ்மின் பேசணும்? என் ஜாஸ்மின்ங்கிற அழகான பேருக்கு கொடுத்த முத்தத்தை இந்த ஜாஸ்மின்ங்கிற பாபி டாலுக்கு இப்ப கொடுக்கலாமா? +2 பாஸ் பண்ணு, கொடுக்கலாம். அதுக்கு பதிலா சூசைட் பாயிண்ட்ல குதின்னு சொல்லு, குதிச்சிடுறேன். நோ, நீ பாஸ் பண்ணு, என் லவ் உனக்கு கிடைக்கும். அப்ப என் லவ் ஃபெயில் தான் ஜாஸ்மின். சிக்கவே மாட்டேங்கிறாளே.
அறுவாடுவா. ஏய் பெப்பா இருடா. என்ன வெட்டுறதுல அவ்வளவு சந்தோஷம்டா உனக்கு. பிட்டு படம் ஓட்டுறாங்க வந்து பாருன்னா என்ன வெட்டி பிட்டு போடுறியா? தேவையா ஜூ எனக்கு? இன்னொரு தடவை படிக்கிற பிள்ளைங்களை பத்தி தப்பா சொன்ன உன்னை வெட்டி இந்த மில்லுலயே சமாதி பண்ணி போடுவேன். போடுங்க ஜூ. அதுல மில்லு ஓனர் முருகன் என் பேரை எழுதி வைங்க. செருப்பால் அடிப்பேன். இவன் வேற இருக்கானா? ஜூ பரீட்சை முடிஞ்ச உடனே பாஸா ஃபெயிலானு வரும்ல, அப்ப தெரியும் இதுங்க படிச்சுதுங்களா இல்ல பிட்டுப்பட ஓட்டுச்சுங்களான்னு. சும்மா அடிச்சுக்கிட்டு சுப்புகிட்ட என் லவ் சொல்லணும். அதுக்காகவாது அவன் பாஸ் பண்ணணும். ஆமீன். Dear students, today is your last day. You are going to leave the school and going to college for higher studies and excel there. Wish you all success. நீ எக்ஸாம் பாஸ் பண்ணு, என் லவ் உனக்கு கிடைக்கும். சுபு சுபு என்ன சுபு அதுக்குள்ளேயும் தூங்கிட்டாரு. அப்புக்கு நாளைக்கு ஆப்பு இல்ல ரிசல்ட், அதான் இன்னைக்கே கவுந்துட்டாரு. ரிசல்ட் பார்த்துட்டியா? இல்ல, பாத்துக்கோ. நண்பரோட படிக்கிறேன்னு பேப்பர்ல நம்பரே காணாமடா. ராஸ்கல் வீட்டுக்கு வந்து தொலைக்கிறேன் இரு. என்ன தம்பி வேணும்? ரிசல்ட் பேப்பர் கொடுங்க. ஏன் கையெல்லாம் உதறுது? நல்லா படிச்சிருந்தா பாஸ் பண்ண போற இல்லையா? டேய், நீ பாஸ் பண்ணிட்ட. ஏய் ஜாஸ்மின், ஜாஸ்மின் நில்லு. ஏய் போகாதே ஜாஸ்மின், நில்லு. ஏய் ஜாஸ்மின். அவன் பிட் அடிச்சிருப்பான்டா. கவலைப்படாதடா, நம்ம அக்டோபர்ல பிட் அடிச்சு பாஸ் பண்ணிடலாம். ஜாஸ்மின் நில்லு. ஏய் ஜாஸ்மின், உள்ள போறியா? மாட்டின நீ.
அவளை பிரிச்சு மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள பாப்பா காதலாம் காதல். டிரைவர் காரை நிறுத்துங்க. ஏன் நிறுத்துங்க. வாங்கண்ணே, வாமா வா. என்னம்மா? இல்ல அங்கிள், நான் மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். சுபுவை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். காலேஜில் ஏதோ அப்ளிகேஷன் வந்தாரேன்னு சொன்னாங்க, அதான் காலையிலே ஓடுறான்னு வரட்டி விட்டேன். என்னமாம்மா, படிக்காத என் பிள்ளைய படிக்க வச்சு பாஸ் பண்ணி வச்ச பாரு, அந்த பாண்டிச்சாமி தான் உனக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கண்ணே, நல்லா இருக்கு. சுப்பு வந்தோன்னு சொல்றேன் கண்ணே. போயிட்டு வாமா. இந்த மில்லுக்கு ஓனராரு ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. முயற்சி பண்ணும். வர பொம்மைக்கு கவுனு மாட்டின மாதிரி. என்ன பண்றா? ஒருவேளை நமக்கு கண்டன கடிதம் எழுதுறாளோ? நாம அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே. முருகனே, ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இது என் மெட்ராஸ் அட்ரஸ். சுபு கிட்ட கொடுத்த லெட்டர் போட சொல்லுங்க. போ போ, பொரடியில் அடிச்சு போட சொல்றேன். போ. கொடைக்கானல்ல எனக்கே ஒரு அட்ரஸ் இல்ல, இதை எப்படி கொடுப்போம்? வேணா கெடுப்போம். கழுகுக்கு மூக்கில் வைக்கிற மாதிரி வர்றா. சொரியும்ல. எப்படித்தான் இவங்களுக்கு கரெக்டா தெரியுமோ. என்னடா உன் ஜிக்னாஸ்ரீ இப்பதான் பொட்டியை தூக்கிட்டு மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கா. நீ ஏதாவது சொல்லிட்டு போனால முருகண்ண. என்னன்னே? முருகண்ண என்னடா திடீர்னு மரியாதை? என்னமோ அவ என்கிட்ட அட்ரஸ் கொடுத்து உன்னை லெட்டர் போட சொன்னது மாதிரி கேட்கிற. டாட்டா மட்டும்தான் காட்டினா. ஆவுன்னா தூக்கிடுறாங்க. Yes, the only way is mercy killing. கருணை கொலை செய்யறது தான். இது கிரிமினல் ஆஃபென்ஸ் இல்லையா? லாஸ்ட் 6 இயர்ஸா அந்த பேஷண்ட் கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நோ டாக்டர். பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். 90% மூளையை பாதிச்சிருக்கு. எப்படி நினைவு திரும்பும்? அழுகி போன ஆப்பிள எவ்வளவு நாளைக்கு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள பாதுகாத்து வைக்க முடியும்? ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணா அதுதான் நம்ம பண்ற கிரைம். பேஷண்டோட அப்பா என் பொண்ணு கஷ்டப்பட்டது போதும், அவளை மெர்சி கில்லிங் பண்ணிடுங்கன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தன் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையில அவளுக்கு நினைவு திரும்பிடுன்ட்டு வேஸ்டா காசை செலவு பண்ணிட்டு இருக்கான். ஸோ we have to decide. எந்தூசியா கருணை கொலை செய்யறதுதான். சுப்புவோட பர்மிஷனோட ஃபுட் அண்ட் மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டாலே அதுவும் ஒரு வகை இயற்கை மரணம் தான்.
உனக்கு நினைவு வரும் ஜாஸ்மின். கொண்டுடலாம். உங்களை, இவரை, ஜாஸ்மினோட அப்பாவை, கருணை கொலைன்னு யாரெல்லாம் பேசுறீங்களோ எல்லாரையும் கொண்டுடலாம். நினைவு வராதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? கடவுளா? நீ கடவுளா இல்ல நீ கடவுளா? ஒரு அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டீங்களா? டேய் பாபா, இதை சரியா போடு. நாடே கொந்தளிச்சு கிடக்குது. என்னடா என்னடா? நாளைக்கு பந்தான், கடையெல்லாம் லீவு. 2-3 ஃபுல்ல இன்னைக்கே வாங்கி போட்டு கொஞ்சம். இன்னையில இருந்து நமக்கு சரக்கு கட்டுடா. எது சரக்கு கட்டா? எனக்கு அதிர்ச்சியான செய்தியா இருக்கே ஜூ. முருகா, இனிமேல் நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் என் மவன் சுபுடைய காலேஜ் படிப்புக்கு தாண்டா. மாண்டு திடீர்னு ஞானி ஆயிட்டானே. ஜூ, உங்க கடைசி குவார்டர் இருக்குதே, அதை நான் அடிச்சுக்கவா ஜூ? மொத்தமா உனக்கு தான்டா. ஆடுறா.